ஹாய் கைஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா வந்து புதினா சாதம் எப்படி வந்து குயிக்காக செய்கிறது அப்படின்ட்டு தான். ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. மார்னிங் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து வீடியோ போடுவேன் எப்போவுமே ஷார்ட்ஸில். இந்த ரெசிபி எப்படியாச்சும் போடணுன்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம தேவையான அளவுக்கு புதினா கருவேப்பிலை நல்லா அலசிட்டு அதில் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து இப்போ ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறேன். சின்ன பசங்க 2 பேர், ஒரு பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி செய்ய போகிறேன். நம்ம வந்து இதை நல்லா அலசி போட்டுக்கணும். கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஆனால் கொத்தமல்லி சேர்க்கக்கூடாது. கொத்தமல்லி வந்து கசப்பாக இருக்கும், அதனால கொத்தமல்லி சேர்க்காதீங்க. இது இல்லாமல் நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுறோம் கூட அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லா அலசி சேர்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, எந்த மண்ணும் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நல்லா அலசி சேர்க்கணும். மண் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்ஸி ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து அரைச்சா கம்மியாக தான் வரும். அதனால் நீங்கள் நிறைய கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இல்லாததுனால இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி இல்லாததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒருத்தவங்க ஒரு பச்சை மிளகா ஃபுல்லாக ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து பசங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதால பாதி பச்சை மிளகா மட்டும்தான் வந்து ஆட் பண்ணேன். பாதி பச்சை மிளகாவே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்காது. இது எப்படி சொல்கிறது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கூட வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இல்லையா, எல்லாமே அலசி தான் சேர்க்கணும். க்ளீனாக சேர்த்திங்கன்னா மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா காய்கறியுமே ஃபஸ்ட்டு அலசிட்டு மட்டும் தான் வந்து சேர்க்கணும். இது கூட நம்ம என்ன ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா வந்து சோம்பு மட்டும் ஆட் பண்ணாதீங்க. சீரகம், மிளகு, அந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்பைசஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ மிளகு பாருங்கள், நான் ஒரு 10-11 மிளகு தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து பசங்களுக்கு காரம் அதிகமாக தான் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகு ஆட் பண்ணிங்க. பட் நிறைய மிளகு ஆட் பண்ணிங்கன்னா மிளகோட ஃப்ளேவர் வந்துடும், புதினாவோட ஃப்ளேவர் போய் மிளகோட ஃப்ளேவர் வந்துடும். அதனால் ஒரு 10-11 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஜீரா வந்து நம்ம அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப கசப்புத்தன்மை தான் வந்து கொடுக்கும். நம்ம அதிகமாக ஆட் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்குன்னு ரொம்ப இல்லை, ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் என்னென்ன ஆட் பண்ணேன், புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி இல்லைன்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் ஆட் பண்ணிங்க. பூண்டு இல்லைனா கூட பெட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து மிளகு, சீரகம், இப்போ சால்ட்டு, கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன், சால்ட் ஆட் பண்ணல. இதை வந்து ஃபைனாக வந்து அரைக்கணும். பட் இன்கேஸ் நீங்கள் அரைக்கிறப்ப நீங்கள் நினைக்கலாம் இது என்ன இப்படி நல்லா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் இதை அரைச்சி நீங்கள் வாயில் வச்சு பார்த்தா கூட கசப்பாக தான் இருக்கும். சரி வாங்க, ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டும் அரைச்சாச்சு. நல்ல தண்ணி கூட அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம இதை வதக்க போடுறோம், அதுவே வந்து திக்கான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடும். இந்த அளவுக்கு ஃபைனாக வந்து அரைச்சிருக்கணும். எதுவுமே வந்து கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக வந்துடணும். எப்படி சொல்கிறது, நம்ம மருதாணி வைக்கிறோமே அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது சாஃப்டாக தண்ணியாக லிக்விடாக கூட அரைச்சிக்கோங்க. இதுவுமே வந்து எனக்கு எங்கள் நாத்தனார் சொன்ன ரெசிபி தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். எப்போவுமே என் பசங்க இது மாதிரி செஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக நான் நிறையவே ஆட் பண்ணிக்கிட்டேன். தாளிப்பு வந்து நம்ம கடுகு, சீரகம் வேணால் போட்டுக்கலாம். நான் கடுகு, கருவேப்பிலை, வேறு என்ன ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பெருங்காயத்தூள். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல், பெருங்காயத்தூள். இது கூட நீங்கள் வேணால் முந்திரி, கீ
நெய் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ளேவருக்கு. நான் வந்து நார்மல் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, கூட வந்து கடலப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதை மட்டும் நல்லா போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது நல்லா வதங்கினோடனே இதையுமே ஊற்றி நல்லா பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக ஊற்றுறேன். நீங்கள் கடைசியில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக வரப்போகுது அப்படின்ட்டு. தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொன்று நல்லா ஊற்றிட்டேன். நீங்கள் நினைக்கிற என்ன இது இவ்வளோ தண்ணியாக இருக்குன்ட்டு, பட் எப்படி சொல்கிறது, பார்க்க தான் அப்படி இருக்கும். பட் ஃபுல்லாக சுண்டுச்சு அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிரேவி மாதிரி வந்துடும். ஃபைனலாக பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ரெசிபி எப்படி வரும்னு உங்களுக்கு புரியும். நடுவுலேயே ஸ்டாப் பண்ணிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த டைம் நம்ம வந்து தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து கூட வந்து திறந்து பார்க்கலாம். பட் நான் தட்டு போட்டு உள்ள மூடலை. சரி கூடவே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலைல கடகடன்னு மிக்ஸ் பண்ணிகிட்டே கொஞ்சம் சிம்மில் வைக்காமல் ஃபாஸ்ட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே வேலையை செஞ்சிட்ருந்தேன். நம்ம ஃபாஸ்ட்டில் வச்சோம்னா சீக்கிரமாக வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். சிம்மில் வச்சோம்னா கொஞ்சம் பொறுமையாக தான் வரும். பட் சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடினாலுமே நல்லா தான் இருக்கும். இது கூட நம்ம வந்து நடுவில் செக் பண்ணி சால்ட் இல்லைனாலும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ண பிறகு செக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை வந்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மென்று சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் அந்த வேர்க்கடலை வச்சு கொஞ்சம் சைடிஷ்ஷோடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் புதினா சாதம் செஞ்சாலே என் பசங்க சிக்கன் 65 தான் கேட்பாங்க. சரி கூடவே வந்து சிக்கன் 65 காலையே வந்து செஞ்சாச்சு. பாருங்கள் ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணுமோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடு நம்ம சேனலில் போடுறோம். வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரெட் டாட் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஸ்பெஷலான லஞ்ச் ரெசிபி வேணும் அப்படின்னா. இவ்வளோ தான் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.